குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 875288. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ், வணக்கம். தமிழகத்தில் 2021 இருந்து 2023 வரைக்குமான அந்த ஆண்டுகளுக்கு இடையில கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்காக 1,100 கோடி ரூபாய் கிட்ட மதிப்பிலான டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டுல முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் இதனால அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர்கள் அணியினுடைய துணை செயலாளர் சரவணன் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு கடந்த மே மாதம் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து இது சம்பந்தமா விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சரவணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல தன்னுடைய புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த லஞ்ச ஒழிப்புத்துறை இது சம்பந்தமாக எந்த ஒரு விசாரணையும் தன்னிடம் மேற்கொள்ளவில்லை என்றும் ஆரம்ப கட்ட விசாரணை என்ற பேரளவில் மட்டும் நடத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி வழக்கு பதிவு செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அரசு துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் அறப்போர் இயக்கம் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை, அப்புறம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையும் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த வழக்கையும் சேர்த்து 4 வாரங்களுக்கு பிறகு விசாரணைக்கு பட்டியலிடும்படி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754888756.